38 வருஷம் முடவனாய் கிடந்த ஒரு மனுஷனை தேடி இயேசு போனாருங்க. அந்த 38 வருஷமும் அவனுடைய வாழ்க்கையில எந்த நம்பிக்கையும் இல்லை. அவனுக்கு சுகம் கிடைக்கும்னு நம்பிக்கை இல்லை. முடக்கவாதமாய் கிடக்குறான். யாரும் தூக்கிட்டு போய் அந்த குளத்துல விடுவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த ஒரு முறை அந்த குளத்துல ஒரு தூதன் கலக்குறான். அந்த தூதன் கலக்கும் போது யாரு போய் விழுகிறாங்க, அவங்க ஏற்பட்ட வியாதி உள்ளவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு சுகம் கிடைச்சிரும். ஸோ பல முறை இவன் ட்ரை பண்றான். இவரால் என்ன பண்ண முடியலன்னா அந்த குளத்துல போய் விழ முடியல. 38 வருஷம். எத்தனை வருஷம்? 38 வருஷம். ஆபிரகாமுக்கு ஏசப்பா வாக்குத்தத்தம் பண்ணாங்க, இப்படி உனக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு சொல்லி. அவருக்கு அது வாக்குத்தத்தம் இருந்துச்சு, அதை விசுவாசிச்சாரு, அதன் மேல நம்பிக்கையா இருந்தாரு. ஆனா இந்த மனுஷனுக்கு ஒரு வாக்குத்தத்தமும் இல்லை, ஒரு நம்பிக்கையும் இல்லை. எல்லா நம்பிக்கையும் அச்சு போன ஒரு சூழ்நிலையில இருக்கும் போதுதான் அவனை தேடி யாரு வருகிறார்னா இயேசு வருகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுருச்சு, ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு உதவி இல்லை, என்ன செய்ய போறோமோ என்று சொல்லி நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? எத்தனையோ பேர்கிட்ட போய் நீங்க ஓடி போய் ஹெல்ப் கேட்டிருப்பீங்க. அவங்க எல்லாம் கதவை அடைச்சிருப்பாங்க. என் வேலை காரியத்திற்கு நான் எவ்வளோ நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க. அந்த கதவுகளெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும். ஆனா ஏசப்பா உங்களிடத்தில் வருவார். அதான் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை அடைப்பதில்லை. அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்கன்னா நிச்சயமா தேவனுடைய மகிமையை உங்களால பார்க்க முடியும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கு. அந்த முதல் இடத்துல ஏசப்பா வந்தாங்க. நீ உன் படுக்கையை நீ சுகமாக விரும்புகிறாய் என்று கேட்ட மாத்திரத்தில் அவன் சொல்லுகிறான், ஆமா நான் சுகமாக விரும்புகிறேன். ஏசப்பா சொன்னாங்க, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திரத்துல அவன் பூரண சுகம் உள்ளவரான். 38 வருஷம் வியாதியும் பலவீனத்தையும் எல்லா துக்கத்தையும் மறந்து சந்தோஷம் உள்ளவனா துள்ளி குதிச்சு ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். அது உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க எல்லா வேதனையும் மறந்து கர்த்தரை முன்னிறுத்தி அவருக்கு சாட்சியா வாழ போறீங்க. கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ண போகிறாரு. உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல அவர் வைக்க போகிறாரு. எந்தெந்த விஷயத்துல நீங்க வைக்கப்பட்டு நினைங்களோ அந்த விஷயத்துல எல்லாம் ஏசப்பாவே இடப்பட போறாங்க. அல்லேலூயா. நீங்க யாரையும் நம்பி போக வேண்டாம், எந்த தலைவர்களையும் நம்பி போக வேண்டாம், யார்கிட்ட போய் பைசா கொடுக்க வேண்டாம், எதுக்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏசப்பா உங்க கூட இருக்கிறாங்க. அவங்களே உங்க காரியத்தை வாய்க்க பண்ணி தருவாங்க. உங்க வாழ்வில் அவர் வந்தா தண்ணீரும் திராட்சரசமா மாறும். ஏசப்பா அற்புதம் செய்வாங்க.